சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ வாராகி கார்டன் பெரியநாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது. இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் மக்கள் சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களே முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள். அப்படி அமர்வதற்கு இங்க இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எல்லோரும் உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ 4 மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, அது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை, புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு, புனிதமான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார். அவர் பயணம் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார். மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது. ஆகவே மக்கள் சக்தி ஒன்று திரண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக, மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய், இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக, புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சல் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள். புரட்சித் தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள். அப்போது அண்ணாயிசம் என்றால் உலகார வீடு, கிடையாத உடை, ஆராசுவர் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், எல்லோருக்கும் வீடு வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும், எல்லோரும் 2 சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 2 ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்லவில்லை, அது மனத்து விடக்கூடாது. புரட்சித் தலைவர் வரையிலும், புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். புதிய அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும். அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து, என்னை பொறுத்தவரையிலும் நேற்று தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள், உங்கள் படத்தை, அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் கேட்டார்கள். நான் அப்போது இடத்திலே சொன்னேன், இங்கே ஜனநாயகம் இருக்கிறது, யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன். அது மட்டுமல்ல, இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர், ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சி தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம். 3வது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு, மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும். எடப்பாடி பழனிசாமி கோபியில பொதுக்கூட்டம் நடத்துறாரு. செங்கோட்டையனுக்கு பின்னாடி அதிமுக இல்ல அப்படின்ற ஒரு கூட்டத்தை பெரும்பாலான கூட்டத்தை மக்களை கூட்டுறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஈரோட்ல என்னை பொறுத்தவரையிலும் ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு பின்னாலே மக்கள் என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள்.
3 முறை வாக்கே கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். யார் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஒன்றே நான் சொல்லுகிறேன். நான் என்று ஒருவர் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார். வணக்கம்.